பயம் இருக்கணும். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயம் இருக்கணும். இயற்கையை பாழ் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கணும். பாழ் பண்ணி விடுவோமேன்னு அச்சம் இருக்கணும். யாரையாவது பேசிடுவோமா, காயப்படுத்திடுவோமான்ற பயம் இருக்கணும். எங்கேயாவது அதர்ம செயல்களில் ஈடுபட்டு விடுவோமா என்ற பயம் இருக்கணும். யாரையாவது மனம் நோக செய்து விடுவோமா என்ற பயம் இருக்கணும். என்னடா மாண்ட பிறவி, ஒண்ணுமே கிடையாது. கொரோனா வந்து அடங்கி உடங்கி உட்காந்தோம்ல. சரி, அதுக்கிட்ட கொரோனா கிட்ட உங்க வீரத்தை எல்லாம் காட்டுங்களேன் போயிட்டு. பாருப்பா, நான் பார்த்து 100 கோடி ரூபாய் சொத்துக்குது, 1000 கோடி ஒன்றும் கிடையாது. கொரோனா வந்தால் உனக்கும் 14 நாள் குவாரண்டைன் உட்கார்ப்போ. ஓ, உங்களுக்கு 1000 கோடி சொத்து இருக்கா? அப்போனா ஒரு நாள்லயே கொரோனா குணமாயிடும். எங்கேயாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க. உங்களுக்கு கொரோனா வராதுங்க. எத்தனை கோடி ரூபாய் சொத்து? 10 வீடு வச்சிருக்கீங்களா? நோ, உங்களுக்கு கொரோனா வரவே வராது. நீங்க மாஸ்கே போட்டுக்கணும், அப்படியே சுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களா? பேதமே இல்லாம அடிச்சுதுங்க கொரோனா. இதுதான் இயற்கை. நீதி எல்லோருக்கும் போது. நம்ம கூட வாழ்ந்தவங்க அம்மா, தாத்தா, பாட்டி எவ்வளோ பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. போய் அவங்க வீட்டில் போய் அழுதுட்டு வரும். எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டார், எங்கள் பெரியப்பா இறந்துட்டார். எப்பயாவது தோணுச்சா நம்மளும் ஒரு நாள் இல்லாமல் போயிடுவோம்? பண்ணி வைத்தார், அடிசிலை உண்ணார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரேன்னாரு திருமூலர். கணவன் வீட்டுக்கு வர்றாரு. என்னம்மா இன்னைக்கு டிஃபன்? அடை பண்ணி வச்சிருக்கங்க. சாப்பிட்டாரு, திருப்தியா சாப்பிட்டாரு. மனைவியோட சந்தோஷமா பேசினாரு. மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அம்மா லேசா வலிக்குதுமா, இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இறைனா கொஞ்சம் லேசா வலிக்குதுமா. மனைவி ஓடி போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இவ்வளவுதான் லைஃப். இதாங்க வாழ்க்கை. இதுக்காங்க இவ்வளவு சண்டை. 10 கோடி சேர்த்து வைடா, டே அவனாட்சி சேர்த்து வைடா, இந்த இடத்த நீ போடுறா, அந்த இடத்த நான் பிடிக்கிறேன்டா, டே உக்காந்தா 2 அடிடா, நின்னா 1 அடிடா, படுத்தா 6 அடிடா, இவ்வளோதான்டா, இது கூட இப்போ இல்லைடா, கரண்ட்ல கொடுத்து இவ்வளோண்டு கொடுத்து அப்படியே கரைச்சி விட்டுறாங்கடா. இறை மட்டும்தான் நிலையானது.